விஜய் அவர்களை பத்தி அவருக்கு ஓட்டு போட்டதே வந்து நிறைய பேர் என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா, அது வந்து நடிகர் மோகத்துல வந்து போய் எல்லாரும் பின்னாடி போறாங்க, கூட்டம் சேருது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த மோகம் ஏன் கமல் சாருக்கு வரல, ஓகே, ஏன் விஷாலுக்கு வரல, ஏன் விஜய்க்கு வருது? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இட் இஸ் டிபேட்டபிள். ஓகே, அதாவது விஜய்க்கு வர்றது மோகம்ங்கிறத ஒரு பர்சன்டேஜ் நான் ஒத்துக்கிறேன். பட் அதை விட முக்கியம் வந்து அவர் இமேஜ் பில்டிங். ஓகே, ஹவு டிட் தி பேரண்ட்ஸ் பில்ட் இஸ் இமேஜ்? அவர் தன்னுடைய படங்கள் எப்படி இமேஜை பில்ட் பண்ணிட்டாரு, தன்னுடைய சக தொழிலாளர்களோ இல்லை ப்ரொடியூசர்ஸோ டேரக்டரோ அவங்களோட எப்படி ஒரு அணுகுமுறை எப்படி இருந்தது? ஏன்னா நம்மளாம் மனுஷன் தானே, ஆமா, அணுகுமுறைகள் எப்படி இருந்தது, அதை பற்றி அவங்க என்ன வெளியில் பேசுகிறாங்க. இப்போ ஒரு கோர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு விட்னஸ் தான் முக்கியம். ஒரு எந்த கேஸாக இருந்தாலும் விட்னஸை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டே வருது. ஆமா, அந்த மாதிரி இவருக்கு வந்து விட்னஸ் எல்லாம் இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, விஜய் நல்லவர்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நடிகர் என்ற மோகம், இந்த விட்னஸ் என்னை மாதிரி ஒரு 100 பேர் பேசுறது, அடுத்தாப்புல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பண்ண அநியாயங்கள். ஓகே, அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணாங்களா அவங்க? இல்லை கேட்குறவங்கள இல்ல இல்ல சார், எவ்வளோக்கு அநியாயம் பண்ணாங்க? 100%க்கு மேலே, பெர்சன்டேஜே இல்லைங்க, அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க. இப்போ வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே காரங்க என்ன பண்ணாங்க, ஏடிஎம் காரங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் மக்கள் முட்டாள் தான், ஓகேயா ஓட்டு போடுறான். பட் அந்த முட்டாள்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கும்ல, அப்போ யோசிப்பான்ல அவன், டேய் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஹிந்துக்கு எகென்ஸ்டாக பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு ரிலீஜனை சப்போர்ட் பண்ணுறான், சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிலீஜனை வந்து அவமதிக்கிறான், அப்புறம் கொள்ளையடிக்கிறான், மண்ணை அள்ளுறான், என்னென்னமோ பண்ணுறான், அநியாயம் பண்ணுறானுங்க இந்த கனிம வளங்களை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க? அப்பப்போ ஓரளவுக்கு முழிச்சு எந்திரிப்பாங்கல்ல, அப்படி கரெக்டாக எந்திரிச்சாங்க. இவர் கரெக்டாக எலெக்ஷன் வந்தது, இவர் கரெக்டாக பேசினார், விழுந்தது ஓட்டு. அதாவது 2-3 காரணங்கள் இது அப்படி நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். டோன்ட் பை அ பிளாட் வாங்காதீங்க, லொகேஷன் வாங்குங்க. அண்ணா நகர் லைஃப், கொளத்தூர் பிரைஸ். ஸ்டெப்ஸ்டோன் பிரசன்டிங் விஸ்டா prime residential plot, just 99 lakhs, just 150 meters from metro station and Meridian Hospital, Kolattur.